கீழே வந்துட்டுக்கிறாங்க. வாட்டாப்பன் யாரோ உள்ளே வந்துக்கிறாங்க, கம்பியில் உடச்சி விட்டுக்கிறாங்க. இப்போ அமராவதி டேம் பார்க்க போகிறோம். அடா நம்ம பைக்கில் போனால் வேற ரகங்க, வேற ரகம் தரமாக இருக்கும். எவ்வளோ போகிறதா பார்த்தியா? முடிஞ்சு அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி தான் தான் காமராஜ் அந்த காலத்தில் கட்டு போயிட்டாரு. நாங்கள் சுற்றி பார்க்குறோம். 114 அடி உயரம். அந்த உடுமல் பட்டுக்கிறவங்க வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா மறக்காமல் லைக்கோ கமெண்ட்டோ தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இதுக்கப்புறம் இந்த விளாக் இங்கே பண்ணிக்கிறேன். இங்கேருந்து பிரிய போகிறாங்க. கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டர் இது. எந்த பக்கம் திருப்பூர் மாவட்டம் இது. திருப்பூர் மாவட்டம் ஆனமலை டைகர் ரிசர்வ் இது. பட் 6 மணிக்கு மேலே தான் விட மாட்டாங்களாம். இது நம்ம கையில் 4 மணி சொன்னார். பட் 6 மணிக்கு மேலே தான் உள்ள விட மாட்டேன் அப்படின்னாங்க. சரி கேட்டேன், நெக்ஸ்ட்டு எப்போ வாங்க, எப்போ வந்தாலும் 6 மணிக்கு மேலே தான் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நல்லதாக போச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அமராவதி டேம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு நேரமாக போகலாம். அமராவதி அந்த டேமை பார்க்க போகிறோம். கீழே வந்துட்டுக்கிறாங்க. வாட்டாப்பன் ஆல் சேஃப்? ஓகே. யூஆர் ஃப்ரம்? ಬೆಂಗಳೂರಾ? ಬೆಂಗಳೂರು ಅಲ್ಲ, ಬೆಂಗಳೂರಿಂದ ಬಂದಿದ್ದೀರಾ? ಯಾವ ಊರು? ಎಲ್ಲಿ, ಯಾವ ಏರಿಯಾ? ಮುನೇಕುಲ್. ಅಲ್ಲಲ್ಲ, ನಿಮ್ಮ பெங்களூரில் ಯಾವ ஊர்? பாவம் வந்துக்கிறாங்க. சரி, லெஃப்ட்டில் பள்ளம் இருக்குது, விட்டுக்கிறாங்க வண்டியை. பாவம் யாருக்கு எது பண்ண லைட்டாக கிராச் தான் வந்துருக்குது ஒருத்தருக்கு. பட் நோ ப்ராப்ளம். அடாடா இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. உடுமலைப்பேட்டை 26 கிலோமீட்டரான். பட் ஹெவி டேஞ்சருங்க இந்த ரோடெல்லாம். இவ்வளோ நேரம் ஓட்டினது கூட எனக்கு தெரில. நிறைய அம்சம் இருக்குது. இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ரைட்டில் ரோடு பள்ளமாக இருக்குது. சப்போஸ் கீழே விட்டோம்னா இப்போ கீழே டப்பு நாட்டு ஜாரி விட்டுரும் வண்டியை. அதனால் அவங்க கீழே விழுந்துக்கிறாங்க. பட் ஸோ சேட், தேங்க் காட் யாருக்கு எதுவும் ஆகலை. அவங்கக்கிட்ட ரைடிங் ஜாக்கெட் இல்லை, ரைடிங் ஷூ இல்லை, க்ளவுஸ் இல்லை. அவங்களால பர்ஃபெக்ட் ரைடு கிடையாது. சும்மா பைக்கில் போகலான்னு வந்துட்டுக்கிறாங்க. பட் டேஞ்சர்னால் டேஞ்சர் தான். இந்த ரோடு பாருங்கள் எப்படி கீழே இறங்குது. இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரில, அதெல்லாம் ஓட்டிட்டு வந்துட்டு. பட் இருந்தாலும் சேஃப்டியாக போகணும். அடடா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. யாரோ உள்ளே வந்துக்கிறாங்க, கம்பியெல்லாம் உடச்சி விட்டுக்கிறாங்க. இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைகளே இல்லை. ஸோ சேட், நோ ரெயின், நோ வாட்டர். இவர் எங்கே போகிறார்? ஆட்டத்துக்கு உள்ள ஊர் தானே இருக்குதா? அடா பஸ்ஸு பாருங்கள். இந்த ரோட்டில் பஸ்ஸெல்லாம் வருது. KSFTC அப்படின்னா கேரளா பஸ்ஸா? பாடுறா பஸ்ஸெல்லாம் போகுது இந்த ரோட்டில். மறையூர் காந்தலூர் பஸ் இதுதானா? வா, வாட் ஏ பியூட்டிஃபுல். உடுமலைப்பேட்டையிலேருந்து போகணும்னு நினைக்கிறேன். உடுமலைப்பேட்டை டு இங்கே ஒரு மயில் இருக்குது. மயில் தான் கிடையாது, மயிலும் மானதான் நம்ம கண்ணுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. சூப்பராக இருக்குது. வாட் ஏ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அட்ராச்சக்கா போடுறா பிரேக்கு. அடா ப்ரோ, என்ன இடம் ப்ரோ இது? அமராவதி டேமா ப்ரோ இது? அமராவதியா ப்ரோ? ஷூ போட்டுக்கலாமா ப்ரோ? ரொம்ப கடுப்பேறது செப்பில் போகிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன தண்ணி சொல்லு ப்ரோ. நானும் இவரும் நினைச்சோம். ஹாய் மங்கி. ஓ ப்ரோ, நம்ம நண்பன் வந்துக்கிறோம், பார்க்கலாம். ஏய் தம்பி, டேய் நாங்கள் என்ன நினைச்சோம், என்னமோ ஏதோ வேடிக்கை போதோ புளியவோ எலியவோ இல்லை மானியோ பார்த்துட்டீங்களா தட்டி பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சா, கடைசியில் பார்த்தா ஆள் புதரில் கிடக்குறான். அவர் ரேடியோஸ் இல்லை ப்ரோ, அவங்க ஐடி பீப்புள்ஸு. டேய் அவனை பாரு ப்ரோ, எங்கே தூங்கிட்டு இருக்கிறான். அவன் மான் பிடிக்கிறான் ப்ரோ. என்ன பண்ண தண்ணிகள் வைப்பான் அவன், அங்கே போய் உட்காந்துக்கிறான். கண்டுக்க மாட்டேது ப்ரோ. அது போகலாமா? வேறு தண்ணி மட்டும் தாங்க, நிறைய தண்ணி பார்த்துட்டு. இது என்னது ப்ரோ? அது டேமா என்னது? இல்லை ப்ரோ, இது ஒரு ஏரி மாதிரி தான் ப்ரோ. ஏரி மாதிரியா? இங்கே தான் மாடு யானைங்களாம் வரும் தண்ணி குடிக்க. இப்போ அமராவதி டேம் பார்க்க போகிறோம். நம்ம ஃபாரஸ்ட் எண்ட் ஆகிடுச்சு.
கொஞ்ச நேரம் டீ பிரேக் எடுத்துகிட்டு இப்போ அமராவதி டேமுக்கு போயின்னு இருக்கிறோம். நம்ம ஊர், அதாவது நம்ம பெங்களூர் இருக்கிறோம் இல்லையா, பெங்களூர் நம்ம ஏரியா பக்கத்தில் எல்லோரும் ஒரு இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே விளாக் பண்ணிட்டே வந்திருந்தேன்னா திடீர்னு கேமரா சார்ஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பேச முடியல. ஃபாரஸ்ட் எண்டாக வந்ததுக்கப்புறம் டீ குடிச்சுன்னு இருந்தோம். டீ இளநீரெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் குடிச்சுன்னு இருந்தோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு 10 பேர் வந்தாங்க. யாருன்னு பார்த்தா கர்நாடகா வண்டியாக இருந்தது. நம்பூர்காரையெல்லாம் விசாரித்தேன். எங்கள் ஏரியா பக்கத்துலேயே இருக்கிறாங்க பெங்களூரில். இங்கே ஒரு டேம் இருக்குது, அமராவதி டேம், நல்லா இருக்கும், வாங்க பார்க்கலான்னு கூப்பிட்டேன். எல்லாரும் வந்தாங்க. பெங்களூர் பீப்புள்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நாம் தான் நல்லா கவனிக்கணும். அதனால கூட்டம் பண்ணியிருக்கிறேன். வாங்க அமராவதி டேமை பார்த்துட்டு வரலாம். காய்ஸ், நம்ம பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே மொத்தம் 14, 27, ஒரு 5, 12 வண்டி, 12 பைக்ஸ் போகலாமா? ஓகே டன் பண்ணிக்கிறோம். நம்ம ஊருக்காரங்க நம்ம சுற்றி காட்டலாம், வேறு யார் சுற்றி காட்டுவாங்க? அடா நம்ம பைக்கில் போனால் வேற ரகம் தரமாக இருக்கும். ஊரே எங்களை தான் பார்க்கும். அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்குறோம். வந்துட்டு பாருங்க, இதுதான் அமராவதி அந்த டேமுக்கு வந்துட்டோம். தண்ணி ஃபோர்ஸாக தான் போய் நிற்குது, பரவாயில்லையே. வாவ், வாட் ஏ பியூட்டிஃபுல், வாட் ஏ வண்டர்ஃபுல். அடாடா, தண்ணி போய் நிற்குது மக்கா, தண்ணி போய் நிற்குது. ஐயோ அடா கொய்யால ப்ரோ, என்னது இது? ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? ஈக்கடை நோடிக்கு ப்ரோ. ரோட்டில் போய் நிற்குது வண்டி. உள்ளே இல்லையாம்மா? ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಂತ, ಗಾಡಿಲಿ ಹಾಕ್ಬೇಕಂತ. ಮೇಲೆ ಹೋಗ್ಬೋದು ಬನ್ನಿ, வண்டிக்கே பார்க்கணும். செம்மையாகுது பார்க்குறதுக்கு. மேலே தான் போகணுமா? மேலே வண்டி போமா கீழே வர? சரி ஓகே, வண்டி ஸ்டாப் பண்ணிங்க. தண்ணியோட ஃபோர்ஸ் சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குது. காய்ஸ், ஃபைனலாக அமராவதி டேம் வந்தாச்சு. அப்படியே இந்த டேமை பார்த்துட்டு அப்படியே பொடிநடியாக ஈரோடு போய் இன்னி நைட் ஸ்டே பண்ண போகிறது கவின் ப்ரோ வீட்டில். நானும் அருண் ப்ரோ, கவின் 3 அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டுக்குது, அதே சாப்பிட்டு அப்படியே ஸ்டே பண்ணி தான். இங்கேருந்து 150 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். இப்போ அமராவதி டேமை பார்த்துட்டு அப்படியே போகலாம் வாங்க. பட் தண்ணியெல்லாம் செம்மையாக இருக்குதுங்க. இவ்வளோ தண்ணி இருக்குது, நம்ம தண்ணியெல்லாம் நினச்சிருந்தோம். வேறு லெவலில் இருக்குது. இங்கே மழையே இல்லை, தண்ணி எப்படி இவ்வளோ இருக்குதுன்னு தெரில. டேம் இது ஏதோ ஒன்று வாட்டர் ஃபோர்ஸாக போய் எத்தனை நாள் போகுதுன்னு தெரில. பட் நல்லா இருக்குது. இது வந்து அனல் மின் நிலையம், பவர் ஹவுஸ் இதெல்லாம். இது பவர் ஹவுஸு. என்னென்னமோ பண்ணுறாங்க மக்களே, சூப்பராக இருக்குது அமராவதி டேமு. யாருன்னா இந்த மாதிரி 3 ட்ரிப் பிளான் பண்ணிங்கனாக்கா காந்தலூர் வழியாக இறங்கிட்டு ஃபாரஸ்ட் எண்டானோடனே உங்களுக்கு வந்து இந்த கிடைக்கும் அமராவதி டேமு. பார்த்துட்டு போங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள இருக்குது, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது மக்களே, வேறு அளவு தரமாக இருக்குது. வைகை டேம் பார்த்தோம், இப்போ அமராவதி டேம் பார்க்குறோம் இல்லையா? சூப்பரில். யார் பிளானு? துப்பாக்கி பார்த்தோம்ல, கரெக்டாக தான் இருக்கும். இவங்க ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன் அதான் கேட்குறேன். பாசனத்துக்கு, விவசாயத்துக்காக. எந்த ஊருக்கு போகுது தண்ணி இது? எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. மொத்தம் ஆனால் பாசனத்துக்கு திறந்து இருக்கிறது இது. கிளை வாய்க்கால். எவ்வளோ போகுது பார்த்தியா? இதெல்லாம் ஒழுங்கா முடிஞ்சு, அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. 6 அடி தான் இங்கே தான் ப்ரோ. இது ப்ரோ 6 அடி. ஆமா, சொல்லிட்டு எடுக்கும். ஆமா, வெளியே விடவே விடாது. அந்த பக்கம் குளிக்கலாமா? அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் தான். இந்த பக்கம் வந்தா கதை முடிஞ்சுச்சு ப்ரோ. மேலே போகிறது வேஸ்ட் தான். ஏன் ப்ரோ? உள்ளே போக முடியாது. பாருங்க மக்களே, வெஸ்டர்ன் காட்ஸு இந்த பக்கம் பாருங்க. அதெல்லாம் டேம் தண்ணி பயிர் விளையிறது. அப்படியே வந்தால் டேமுக்குள்ளே இருக்கிற வாட்டர். வரோம் ப்ரோ. இது நம்ம பெங்களூர் கேங்க்கு. இங்கே மீட் பண்ண அவங்களையும் கூட்டின்னு வந்துட்டு இல்லையா? அவங்க ஏஞ்சிரு ப்ரோ. ஏன் உட்காண்டா பரவாயில்ல, ஏஞ்சிரு ப்ரோ. இது என்எஸ் கேப்டன் கவின். நானே தான். ஆமாம், நாங்கள் பக்கத்துருக்காருன்னு சொல்லி. சூப்பராக இருக்குதுங்க. காமராஜர் அந்த காலத்தில் கட்டு போயிட்டாரு. இந்த காலத்தில் நாங்கள் ரசித்து பார்க்குறோம். 117 அடி உயரம். பட் இந்த படத்தை, இந்த டேம் பார்த்தீங்கன்னாக்கா சுருதிகாசனும் நம்ம விஷால் நடிச்சிருப்பாங்க. பூஜா படத்தில் ஒரு சாங் வரும் பாருங்க. காரில் தூக்கி பண்ண வருவார் ஹீரோனியை. இந்த இடத்துல வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவார்ல, அந்த சீன் தான். சூப்பராக இருக்குது இந்த இடம். படத்தில் பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்கறதுக்கு அதோட அருமையாக இருக்குது. நீங்களே யாரா வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க.
வேற லெவல் அமராவதி டேம் ஃபுல்லு வேற லெவலாக இருக்குது. ஓகே காய்ஸ், அமராவதி டேமும் பார்த்தாச்சு. நம்ம பார்த்த கடைசி பிளேஸ் அமராவதி டேம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நேராக எப்போது ஈரோடு என்எஸ் கேப்டன் கவின்புரம் வீட்டுக்கு போயினே இருக்க வேண்டியது தான். அந்தியூருக்கு இங்கேருந்து 160 கிலோமீட்டர் காட்டுது. குறைஞ்சது ஒரு 3 ஹவர் இல்லை 4 ஹவர் ஆகும். அப்படியே பொடிநடியாக போகலாம் ஒன்று அர்ஜென்ட் இல்லைன்ட்டு. டைமு 5:47, நியர் 6 மணி ஆகிடுச்சு. ஒரு 10 மணி வச்சுக்கலாம், நிதானமாக போயிடலாம். நாளைக்கு காலையில் எழுந்துச்சு நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். அந்த பெங்களூர் பாய்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லியாச்சு. எப்போ அப்படியே கிளம்பினே இருக்கிறேன். அமராவதி டேம் பக்கத்தில் இருந்தாலும் எங்கெல்லாம் காஞ்சி தான் போயிருக்குது. ஸோ சார், மழையும் வரதில்லை ஒன்றும் வரதில்லை போலக்குது. பாவம் இந்த மக்கள். இதுதான் ஒன்று ஆஃபீஸ் இருக்குது. ஆர்மியா, ஆர்மி ஸ்கூலா, என்னென்னவோ இருக்குதுப்பா. அமராவதி வனச்சரகம் அன்புடன் தங்களை வரவேற்கிறது. ஓகே. புளிய மரம்லாம் சூப்பராக இருக்குதுங்க. அமராவதி ரோட்டில் தரமாக வளர்த்து வச்சுருக்குறாங்க. எத்தனை வருஷத்து பழைய மரம்னு தெரியல. சூப்பர். ஸ்லோவாக போங்கப்பா, பார்த்து போங்கப்பா, முன்ன பண்ண. நீ நைட்டில் போயின்னு இருக்கிறோம். பட் அங்கே ட்ராகன் ஃப்ரூட் செடி வச்சுக்கிறாங்க மக்களே. பார்க்குறோம், இங்கெல்லாம் ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்குறாங்க. ஓகே, நைட்டில் பார்த்துன்னே போகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. ஒரு 70-60 தான் போகணும்னு நினைக்கிறேன். இது ஒரு சிங்கிள் ரோடு. ஓகே மக்களே, அதிகமாக நைட்டில் விளாக் வராது. கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். இதை பார்த்துக்கலாம். குறிச்சிக்கோட்டை ஊர் பேர். இந்த குறிச்சிக்கோட்டைக்குள்ளே தான் புளிய மரம் நல்லா இருக்குது. ஆனைமலை 36, திருமூர்த்தி மலை 14, திருப்பூர் 74. ஓகே, பழனி 36. உடப்பாமே எங்கே சுற்றி வந்தாலும் பழனிக்கிட்ட தான் இருக்கிறோமா. திருமூர்த்தி மலை எங்கே தான் இருக்குதா, நல்லா தான் இருக்கும் போயிருந்தா. பட் என்ன பண்ணுறது, பார்த்துட்டு போனால் சூப்பராக இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம், போயினேக்கலாம். ஏதோ புது பிரிட்ஜ் குடும்பப்பட்டன்னு நினைக்கிறது. நல்லா பிரிட்ஜு கட்டியிருக்கிறாங்க. லைட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குது. ஏன் அந்த உடுமல் பட்டுக்கிறோங்க வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா மறக்காமல் லைக்கோ கமெண்ட்டோ தட்டிடுவோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஊருக்கும் வந்து விளாக் பண்ணிட்டேன். தாத்தா சார் வை விடுங்க. தாத்தா சார் வை விட்டார். என்ன அருண் ப்ரோ லெஃப்ட் போட்டார். ஓகே, கூகுள் மாதாஜி லெஃப்ட்டு போக சொல்லுது. அதனால் அருண் ப்ரோ இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன். நான் இண்டிகேட்டர் போட்டுட்டேன். சிக்னல் வர இருக்குதா, வண்டியே விடுங்களாம்ப்பா. என்னப்பா நீங்கள் போங்கப்பா. நீங்களும் இதுவும் இவன் ஒருத்தன். ஃபோனு பேசிட்டு வண்டி ஓட்ட மாதிரி பைத்தியக்காரன். எத்தனை ஜென்மம் இருந்தாலும் திருந்த மாட்டானுங்க. உனக்கு 1000 வாட்டி சொன்னாலும் காலை வச்சுட்டு அவன் மாடு ஸ்டைலாக போயின்னுக்கிறாரு. மிரரில் க்ளீனாக தெரியுது எனக்கு. அதனால் திருந்த மாட்டானுங்க. சிரிச்சு வேறு பேசிட்டு போயின்னுக்கிறான். திருப்பூர் சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இது நான் திருப்பூரை பெங்களூர் ரேஞ்சுக்கு இருக்குது. இவ்வளோ பெருசாக எத்தனை சிக்னல் வர இருக்குது. நல்லா டெவலப்மெண்ட் திருப்பூர். என்ன ப்ரோ சிட்டினா ப்ரோ எப்படி ஆகிட்டுக்குது? எத்தனை சிக்னல் இருக்குது? கோயம்புத்தூரா? அப்போ இப்போ கோயம்புத்தூரா? இது ஒரு 30 கழுத்தேன் ஆகுது ப்ரோ. அது கஷ்டம்.
ப்ரோ வா ப்ரோ நீயா ஹலோ காய்ஸ், இப்போ எங்க இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன ஊருக்கு போகுது? விஜயமகால் டோல்கேட். இன்னும் நம்மளுக்கு பெருந்துறை எத்தனை 9 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு லேண்ட்மார்க் பெருந்துறை 9 கிலோமீட்டர் இருக்குது. வண்டி ஓட்டுன்னு வந்துட்டோம். மணி 9 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த விளாக் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம விவியும் நம்ம சூப்பர் சந்திப்பும் இங்க இருந்து பிரிய போறாங்க. அதுதான் சென்ட் ஆஃப் கொடுத்து வந்தேன். இருங்க கடைசியிலாவது கடைசி வரைக்கும் இவரு பேரை சந்திப்புன்னு சொல்லி இந்த சந்திப்புல இப்ப நான் கரெக்டான பேர் சொல்றேன். இவரு பேரு சஞ்சய் பாவா. சஞ்சயா சூப்பர் சஞ்சய் அவரு பேர் சஞ்சய் ராமசாமி. ஓகே ப்ரோ, முன்னாடி ப்ரோ அந்த மஞ்சள் ஃபர்ஸ்ட்ல பாத்துருக்கீங்க. நம்மள சென்ட் ஆஃப் பண்ணி விட்டு வெல்கம் பண்றதுக்கு வந்து நின்னுறாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதே ட்ரெஸ்ல தான் நீங்க திருப்பி பாக்குறீங்க. அதே ட்ரெஸ் தான். அதே ட்ரெஸ் போறோம். அதான் பாருங்க. இதுல என்ன ஒரு கோஆர்டினேஷனா கோஇன்சிடென்ஸா? ஆமா, அதே ட்ரெஸ். இதுதான் பெரிய விஷயம். பாத்துக்க எல்லாரும் பாய் சொல்லுங்க ப்ரோ. நான் எதுக்கு பாய் சொல்லணும்? இவர் என்ன பண்ணாருனாக்கா பைக் நீங்க முத்தெல்லாம் விளையாடி இருந்தாரு. பைக் எல்லாமே பாத்துருப்பீங்க பிஃபோர் எனக்கு இருக்கு. அதெல்லாம் பிப்ரவரி பாத்துருப்பீங்க. தரமா இருந்துச்சு. இது தரமா இருந்துச்சான். பாத்துக்காங்க, இவங்க முத்தம் கொடுக்கறது தரமா இருந்துச்சான். நம்ம ஆள் சொல்றது அப்படி ப்ரோ. நெக்ஸ்ட் ரைடு போலாம். எல்லாம் ரெடியா இருங்க ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணாம பண்ணணும் ப்ரோ. ட்ரை பண்றேன். சும்மா ட்ரை பண்ணல. பார்சல் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி ஓகே. இந்த 3 டிக்கெட் நான் 3 டிக்கெட் போகுது. இந்த 3 டிக்கெட் ஒரு பக்கம் போகுது. திரும்ப இந்த 3 டிக்கெட் பவானி போயிட்டு நம்ம கவின் ப்ரோ வீட்டுக்கு போக போறோம். நைட் அங்கதான் ஆல்ட்டு. காலையில ஊருக்கு போவோம். போய் வரவான்னு உங்களுக்கு டாடா காட்டுறேன் ப்ரோ. டாடா பை ப்ரோ. ஓகே. ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க. கவின் ப்ரோ வீட்டு வந்து கிளம்பியாச்சு. ஓகே அங்கிள், பாய் பாய். ரெடி பாய். ஓகே. தொண்ணூறு வந்தா கூடவா? குட்டி கேரளாவான புலாம்பட்டிக்குள்ள என்ட்ரி ஆயிடுங்க. ஐயா, கடல் மாதிரியா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த பக்கம் நல்லா பசுமையா இருக்குது பாருங்க. பெரியார் பேருந்து நிலையம்.